சார் இப்படி தான் சார். நீங்கள் வந்து பைனான்ஸில் வித்ட்ராவல் போகிறதா இருந்தால் ரூ. 92 ரூ. 93 அன்றைக்கி ரேட் என்ன மாதிரி பைனான்ஸில் போகுதோ அதில் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். பட் இந்தியன் கரன்சி படி ஒரு டாலர் வந்து ரூ. 88 தான் போகுது இன்றைக்கி ரேட். ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் 8800 நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரூ. 92 ரூ. 93 ரேட்டுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஸோ வணக்கம். இப்படி தாங்க ஒரு லேடிஸை பேசி ஒரு $100 பேக் வாங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் $1000 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். உங்களுக்கு ஒரு $20 $30 வித்ட்ராவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த வித்ட்ராவல் கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுல மட்டும்தான் உங்கள் குறியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்கக்கிட்ட சரியான ரெகுலேஷன் கிடையாது, சரியான லைசன்ஸ் கிடையாது. சும்மா ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுற ஒரு கம்பெனி தான் ஏஞ்சல் ப்ரோ எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ நீங்கள் இந்த வீடியோ அவங்கள்ட்ட அனுப்பிச்சுட்டு நீங்கள் பேசினாலும் சரி, கண்டிப்பாக நான் ஃபேக்குன்றது யாரை தான் ஒத்துக்குவோம். கடைசி வரைக்கும் நான் உண்மையாக தான் இருக்கோம், நாங்கள் ஜென்யூனாக இருக்கோம் அப்படின்றத தான் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. என்ன பேசினாலும் அவங்க உண்மையாக இருக்கிற மாதிரியே ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஒரு வேளை அவங்க உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் ஒன்றே ஒன்று பண்ணுங்க. ஃபோன் பண்ணுற இந்த மாதிரி ஃபாரெக்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணுற எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆஃபீஸை வீடியோ கால் பண்ணி காமிக்க சொல்லுங்கள், அவங்களோட ஃபேஸை காமிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக யாருமே பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ யாருமே இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ளே ஜாயின் பண்ண வேண்டாம். ஏஞ்சல் ப்ரோ எஃப்எக்ஸ் அப்படின்ற முழுமையாக ஃபேக் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேக் கம்பெனி, ஒரு ஃபேக் நிறுவனம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பணம் கட்டின யாராக இருந்தாலும் சரி, ஒரு டைம் எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன் எடுத்துக்கிங்க. உங்களை கால் பண்ண முடியல அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள்.